ஈரோடு பகுத்தறிவு பல்கலைக்கழகம் தொண்டு செய்து பழுத்த பழம் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள் மானுடம் உய்வதற்காக நாள்தோறும் நடந்து பாதம் தேய்ந்து எழுதிய எழுத்துக்கள் பேசிய பேச்சுக்கள் எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்று அவரே சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சையும் எழுத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அன்றைய சமுதாய சூழ்நிலைகள், அமைப்புகள், கட்டமைப்புகள், பொருளாதார ஏற்றங்கள் எல்லாம் இதயத்திலிருந்து சீர்தூக்கி பார்க்கணும். அவருடைய பெரியார் களஞ்சியம் பேச்சும் எழுத்தும் பாகம் 6 பக்கம் 50, 54, 55 ஒரு குறிப்பு சொல்கிறார் பெரியார். அவர் தான் தீர்க்க தரிசனம். அவருடைய சொல் செயல் எப்படி தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பகுத்தறிவு என்று சொல்வதும் மாறி மாறி வருவது, பகுத்தறிவு என்று சொல்வது கூட மாறி மாறி வர்றது தான். இன்று நாம் எவற்றை அறிவுக்கு பொருத்தமானவை என்று எண்ணுகிறோமோ அவை நாளைக்கு மூட பழக்கங்கள் என்று தள்ளப்படும். நாம் கூட பல பொருள்களை, ஏன் மகான்கள் என்று புகழப்படுபவர்கள் சொன்னவற்றையே பழைய கருத்துக்கள் என தள்ளிவிடவில்லையா? அதுபோலத்தான் நமது பின்னோர்கள் என்னை குறித்தும் கூட ஒரு காலத்தில் ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று சொல்வார்கள். அது இயற்கை மாற்றத்தின் அறிகுறி, காலத்தின் சின்னம். ஏன் சொல்கிறார் தெரியுங்களா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவரை புரிந்து கொள்ளாதவர்கள், அவருடைய பணியை தெரிந்து கொள்ளாதவர்கள், அவருடைய எழுத்தையும் பேச்சையும் புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை ஐயா அவர்கள் அற்புதமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 12/7/1944 அன்று பேரளத்தில் நடைபெற்ற திருமணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை 22/7/1944 குடியரசு இதழில் வந்தது. எனவே தந்தை பெரியார் அவர்களை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய பேச்சையும் எழுத்தையும் புரிந்து கொள்வதற்கு அன்றைய சமுதாய கண்ணாடி தேவைப்படுகிறது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. பெரியார் அவருடைய பேச்சும் எழுத்தும் காற்றுள்ள வரை யாராலும் அழிக்க முடியாது. அவ்வளோ வேலை. எனவே அவர் நூல்களை வாசிப்பது மாத்திரமல்ல, அன்றைய சமுதாயத்தின் நிலைமையையும் நாம் இதயத்திலிருந்து யோசித்து பார்த்தால் அவருடைய பணி புரியும், அவருடைய தொண்டு புரியும், அவருடைய எழுத்தும் பேச்சும் புரியும்.